காலை வேலைக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறோம். இது உங்களுடைய வல்லமுள்ள நேரத்தில் தேவன் வல்லமை வெளிப்படும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இஸ்ரேல் ஜனங்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மற்ற ஜனங்களைப் போல எங்களை ஆளும்படியாக எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி இடத்துல கேட்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நியாயாதிபதிகளை வைத்து தேவன் இஸ்ரேல் ஜனங்களை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தார். தீர்க்கதரிசியாக சாமுவேல் காலம் வரை சாமுவேல் கொண்டு நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தார். சாமுவேலுக்கு முதிர் வயதாக போகிறது. அப்ப இந்த ஜனங்க என்ன பண்றாங்க? எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்றாங்க. ஆனா 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவர்களை நான் ஆளாதபடி அவர்கள் ஒன்னல்ல என்னை தள்ளினார்கள் என்று வேதத்துல பார்க்கிறோம். தேவன் தான் மனுஷனை ஆள வேண்டும். தேவனுடைய மனுஷனை, தேவனுடைய பிள்ளைகளை தேவன் தான் ஆள செய்ய வேண்டும். ஆனா இன்னைக்கு என்ன? எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், உலகத்தான் வேணும், உலகம் உள்ள ராஜா வேண்டும், உலக மக்களை ஆளுகை செய்யறது போல எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். தேவ பிள்ளையே, நீங்க யாரா இருந்தாலும் சரி, உன்னை ஆளுகிறவர் தேவன் மட்டும்தான் உன்னை ஆளுகை செய்யணும். தேவன் தான் உனக்கு ராஜா. ராஜாவி ராஜாவாக இயேசுதான் ராஜா. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு இல்லை. இந்த உலகத்துல வருகிற எந்த ராஜ்யமும் நிலை நிற்காது. 10 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷமோ 40 வருஷமோடு சரி. ஆனா தேவனுடைய பிள்ளைகளை ஆளுகை செய்கிறவர் தேவன் மட்டும்தான் ஆளுகை செய்யும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் விரும்புறதில்ல. ஏன்னா தேவன் ஆளுகை செய்தா, நம்மளை ஆளுகை செய்தா, அவரு இப்படி இரு, நல்லா இரு, பாவம் பண்ணாத, அதை செய்யாத, இதை செய்யாதெல்லாம் தேவன் நமக்கு சொல்லி விடுவார். அந்த ராஜ்யம் நமக்கு சொல்லுவார், ஒழுங்கா இருக்கணும், புத்தி சொல்லுவார். ஆனா இன்னைக்கு அநேருக்கு தேவன் சொல்றது என்ன பண்ணல, தேவன் நம்மளை ஆளுகை செய்கிறது போதிக்கிறது அநேருக்கு பிடிக்கல. அப்படி எப்படி உன் வாழ்க்கையில வல்லமை நடக்கும், அதிசயம் நடக்கும்? தேவன் அவரை தவிர ஒண்ணும் இல்லையே. வானத்தையும் பூமியும் படைத்தவர் அவர்லாம், அவர் தான் உங்களை ஆளுகை செய்யணும். உலகத்துல மனுஷன் ஆளுகை செய்யணும். அவன் ஆளுகை பண்ணா என்ன பண்ணுவான்? சாமுவேல் தீர்க்கத்தை சொல்லுவான், உங்களுக்கு ராஜா வேண்டுமெண்டா உங்க வீட்டுல உள்ள எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவான். நீ டாக்ஸ் கட்டணும், உன் வீட்டுல கொழுமையான எடுத்துக்கிடுவான், எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவான், முதன்மையான எடுத்துக்கிடுவான், ராணுவத்துக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவான். உன் பெண்கள் அங்க என்ன பண்ணணும்? மஞ்சள் அரைக்கணும், எல்லா காரியங்களும் இதெல்லாம் செய்யணும். இல்ல எங்களுக்கு ராஜா வேணும். நான் ஆண்டவர் சொல்ல, நான் அவர்களை ஆளுகை செய்யக்கூடாதபடி அவர்கள் ஒன்னும் இல்லை என்னை தள்ளினார்கள். இன்னைக்கு அநேகர் மனுஷன் அப்படிதான். கடவுள் என்ன ஆளுகை செய்யக்கூடாது. ஏன்னா கடவுள் பாவத்தை கொடுத்து சொல்லுவாரு, நீ இப்படி இரு அப்படி எம்புகிறார். நிறைய பேர் அப்படித்தான். உலகத்தான் ஆளுகை செய்தான் என்ன இல்லை, அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான். அவனுக்கு தேவை பணம். நீ எப்படி வேணாலும் என்ன பண்ணு, கும்மாளம் போடு, குடி, எல்லாம் அவன் செய்யி. உலகத்தார் ஆளுகிறது போல ராஜா வேணும்னு கேட்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு அநேகர் இதனாலதான் விழுந்து போறாங்க. அவன் எல்லாம் எடுத்துக்கிடுவான், உலகத்தான் எல்லாம் எடுத்துக்கிடுவான், உலகத்தை ஆளுகிற ராஜா எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவான். ஆனா நம்மளை ஆளுகிற தேவாதி தேவனுடைய ராஜா அவர் எல்லாத்தையும் கொடுப்பாரு. தன்னையே கொடுத்தவர், உன்னை விசாரிக்கிறவர், உன்னை வழிநடத்துறவர். என்னைக்கு தேவாதி தேவன் ராஜாதி ராஜாவாகி இயேசு மட்டும்தான் என்னை ஆளுகை செய்ய நினைக்கிறாயோ, அன்னைக்கு தான் உன் வாழ்க்கையில ஜெயம் உண்டாகும், விடுதலை உண்டாகும். எந்த சத்துருவனை தொட முடியாத தேவ பிள்ளையே. காரணம் என்ன? தேவனுடைய வல்லமை உன்னோடு கூட இருக்கும். நீங்க நிறைய பேர் புரிஞ்சு கொள்ளல. ஏன்னா உலக ஆசை, உலகத்தான் ராஜா ஆண்டான்னா உலகத்தான் ஆசை. நம்ம எப்படி இருக்கலாம் அப்படிலாம் இல்லை. அது கொஞ்ச நாள் தான். அந்த ராஜா 5 வருஷம் 3 வருஷம் அப்புறம் அவன் செல்லாத காசு ஆயிடுவான். அப்புறம் நீனும் செல்லாத காசு ஆயிடுவேன். வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க யாராக இருந்தாலும் தேவன் தான் என்னை ஆள செய்ய வேண்டும். தேவன் தான் என் குடும்பத்தை ஆளுகை செய்யணும், என் தொழிலை ஆளுகை செய்யணும், என் வேலையை படிப்பை எல்லாத்தையும் ஆளுகை செய்ய வேண்டும் சொல்லி தேவன் தான் என்னை வழி நடத்தணும்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறீங்களோ, அப்போதான் தேவன் உங்களை செம்மையான பாதையில வழி நடத்துவார். சாமுவேல் தீர்க்கதரிசி எவ்வளவோ சொல்லி அவன் கேட்கல. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டார், சரிப்பா என்று சொல்லி
இன்னைக்கு எத்தனை பேர் உலகத்தான ராஜாவை ஏற்றுக்கொண்டு என்ன பாடுபடுறாங்க, என்ன வேதனை, என்ன போராட்டம், என்ன பிரச்சனை, என்ன எல்லாம் ஒரு சம்பாத்தி எல்லாம் போகிறது, எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுகிறான். இன்னைக்கு அப்படிதான் உலகம் அப்படித்தான் இருக்கு. உலக ராஜா என்ன பண்ணான், டாக்ஸி அது இது சப்பு சபுரு எல்லாத்தையும் எடுத்துக்கிறான். வருமானத்துக்கு மேல இன்னைக்கு டாக்ஸி கட்ட வேண்டியதா இருக்கு. இதான் ஆண்டவர் அப்பவே சொல்லிட்டார், நான் அவர்களை ஆளாதபடி என்னை தள்ளி விட்டார். என்னை யாரெல்லாம் என்னை தேவன் தான் ஆளணும், ராஜாதி ராஜாவை இயேசு தான் ஆளணும், என் பரிசுத்த ஆவியானவரை வழி நடத்தும் சொல்லி ஒப்பு கொடுக்குறீங்களோ, அப்போ தேவனுடைய ராஜ்யம் உங்களோட மத்தியிலே கடந்து வரும். தேவனுடைய வல்லமை உங்களுக்கு மத்தியிலே கடந்து வரும். தேவன் உங்களை வழி நடத்துவார், பாதுகாப்பார், பராமரிப்பார், வேண்டுதல் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பார், சத்துருவுகளுக்கு எல்லாம் விலக்கி காப்பார். இதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா, ஆண்டவரே தேவாதி தேவனே இயேசுவே என்னை ஆளுகை, நீங்கள் தான் என் குடும்பத்தை என் பிள்ளைய எல்லாத்தையும் ஆளுகை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியம். நல்ல ஆண்டவரே சோத்திரம். அப்பா, நான் ஆளாதபடி, நான் அவர்களை ஆளுகை செய்யப்பட என்னை தள்ளினார்கள் என்று சொல்லப்படும். நீர் தான் எங்களை ஆளணும்பா. உலக ராஜா எங்களை ஆளக்கூடாது, உலகத்தில் அதிபதி ஆளக்கூடாது, உலகத்தில் அதிகாரிகள் ஆளக்கூடாது. நீரே எங்களை ஆளுகை செய்யும். நீரே எங்களை படைத்தவர், உருவாக்கினவர், வழி நடத்துறவர். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் இந்த வல்லமை கடந்து வரும். வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தாலே. ஆமென், ஆமென். God bless you. God bless you. தேவனுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுங்க. உலகத்தான் கையில் ஒப்பு கொடுக்காங்க, உலகத்தின் அதிபதி கையில், இந்த உலகத்தை ஆண்டு கொண்ட ராஜா கையில் ஒப்பு கொடுங்க. தேவனுடைய சர்வலோகத்தின் படைத்தவுடைய ராஜா கையில் ஒப்பு கொடுங்க. அப்போ ஒப்பு கொடுக்க கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். God bless you. ஆமென்.